Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பேச்சுலர் சண்டே பிரியாணி தான் பார்க்க போறோம். அங்க பாருங்க, எல்லாம் வைப்ல இருக்காங்க, எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா தலப்பாக்கட்டி பிரியாணி பண்ண போறோம். நம்ம தான் ஒரு தலப்பாக்கட்டி நல்லா இருக்கும். அந்த போட்டோ நீங்க முன்னாடி பார்த்துருப்பீங்க. வைப்பா இருக்காங்க. இது வைப்பா இருக்காரா? அப்புறம் வஞ்சரம் மீன் ஃப்ரை, என்ன செய்றீங்க, சிக்கன் மஞ்சூரியன் நல்லா செய்யறாங்க. எல்லாம் செய்யும் போது வீடியோ பண்றோம். இன்னைக்கு ஒரே குதூகலமா இருக்கும்போது எங்க ரூம்ல நினைத்து இவ்வளவு பேர் நல்லா வைப் பண்ணிட்டு இப்படி இருக்கே இருக்காது. இன்னைக்கு இப்படி இருக்கு. சோ இன்னைக்கு தரமான சிரிப்பான ஒரு வீடியோ வரும்போது நம்ம சேனல்ல எல்லாம் வாட்ச் பண்ணி பாருங்க. பாய். தரப்புல இருந்து குளிச்சு சாப்பிட்டா பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்ல வரீங்க, கரெக்டா? ஓகே, எல்லாம் கேட்டுங்க. எல்லாரும் பிரியாணி செய்யும்போது குளிச்சு செய்யுங்க. நம்ம என்ன சொல்றாரு, குளிச்சு செஞ்சா பிரியாணி நல்லா வரும்னு. அப்போதான் உங்க மேல டப்புலாம் போகும். முதல்ல கடையில் செய்யறவன் என்னென்னமோ பண்ணி செய்யறானா, கடையில் என்ன வேணாலும் போறானுங்க, என்ன வேணா பண்ணி செய்யறானுங்க. இல்லை, இப்போ நம்ம இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணோம்ல, இந்த இதுக்கு எங்கேயோ போய் ஒரு ஹோட்டல்லேயே பயங்கரமாக வாங்கி சாப்பிடலாம். பட் அந்த இது வராது, இல்லை நம்ம செஞ்சு சாப்பிட்ற ஃபீலும் வராது. அந்த குவான்டிட்டி ஓகே, குவான்டிட்டி ஒன்று. இன்னொன்று வந்து அவன் என்ன பண்ணாலும் நமக்கு தெரியாது. ப்ரோ இதெல்லாம் ஒரே முட்டை வாங்கிட்டு பெரிய பாக்கெட்டுங்க. இல்லை ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்தா பயிலுலா, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். என்ன வாங்கிட்டு சொன்னா உங்ககிட்ட என்ன கேட்டு? சரி இருங்க, சிக்கன் மசாலா தாங்க. 65 போற மசாலா கேட்டாங்க ப்ரோ. எல்லாம் ஒண்ணுதான், விடுங்க போட்டுப்போம். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. எல்லாம் ஒண்ணா போட்டு விடுங்க. சாப்பிட முடியாது. ப்ரோ பிடிக்கிற துணி இருக்காண்ணா? அப்படி போங்க, அப்படி போங்க. போயிட்டான். ஆமா போடுவான் ப்ரோ. பிடிக்கிற துணி இருக்கு, லெமன் வாங்கணும்னு பிடிக்கிற துணி இருக்கு. கைதான் ப்ரோ, பூரா ப்ரோ. நாங்க தொங்கி இருக்கேன், அதெல்லாம் நான் தொடக்கிற துணியா? எல்லாம் பிடிக்கிற துணி தான். நீங்க வாட்டமா இருந்தா கை கழுவிக்கிறேன், கை கழுவிக்கிறேன். நான் வெங்காயம் ஜூஸ் விடுறேன். இந்த பொடி இவ்வளவுதானா ப்ரோ? பொடி போடணும். இவருதான் வேணாம்னு சொன்னாரு. சாமி ஹரிசாண்டல் எடுக்குவா. கோல்டன் ஃப்ரை ஆவற வரைக்கும் போட மாட்டோம். இப்போ எண்ணெயே காயில அதுக்கு எண்ணெய் காயில அவர் பிரியாணி வச்சிட்டு இருக்க குண்டால மஷின் பாரு ப்ரோ. லெமன் வரட்டும். ஜேம்ஸ் வந்துட்டான்னு நினைக்கிறேன். இதே இப்ப ட்ரைங்க ப்ரோ. தம் போட போறீங்களா இல்ல வடி பிரியாணி? தம் தான்.
ப்ரோ ஆனால் நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன் மிளகா தூள் போய் போட்டுருவோம். பாய் பிரியாணி அப்படி தான் இருக்கேன் இவரும் முன்னாடி சாப்பிடுவாரு. வாசம் அன்னைக்கு கோல்டன் ஃப்ரை ஆகுதுல்ல அது நீ ஃபீல் பண்ணல. நீங்க வா ஸ்ரீநாத் எண்ணெயிலே மிளகா தூள் போட்டுருவோம் தானே எல்லா வேலையும் பார்ப்போம். அதான் இல்ல கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் எதுவும் போட மாட்டோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 600. 1 600 வாங்கிருக்காங்க. பிரியாணிக்கு தனியா இருக்கும், மசாலாவுக்கு தனியா இருக்கும். அந்த மஞ்சூரியனுக்கு எடுத்து தனியா எடுத்தது கூட வச்சாச்சு. வச்சாச்சா? அப்புறம் கழுவுறது ஒரு சாட்டு வர அக்ஷினோட ஃபோன் ஃபுல்லாக போகுது பாரு. அப்படியா? காலி ஆடு இன்னைக்கு. எப்படி எனக்கு மாத்துறதுதான் தெரியல. எப்படியே மாத்தி கொடுத்துருக்கேன். சீட்டை வச்சிருக்கீங்களா? இதுல தானே இருக்கு, ரோல்ல தானே இருக்கு. கேமரா டேய் தம்பி என்ன கொதிக்கிறா? மொமெண்ட் மிஸ் ஆகுது. எனக்கு அடி பிடிக்கிறா தம்பி, மசாலா அடி பிடிக்குது. சொல்லிட்டு சொல்லாம டக்குங்கிறியா? போடு. கொத்தமல்லி தலை, புதினா தலை நன்றாக கிண்டவும். கூட்டி வச்சுட்டு போறீங்க. ஏன் கூட்டி கூடாதா? சொல்லுங்க. நீ கிண்டும் போது பாத்துட்டு இருந்தீல. ஓ கூட்டி வச்ச கருகிருன்னு சொல்ல வரையா? நான் பாக்குறேன் கரெக்டா இது பண்ணணும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். எங்க வீட்டுல பாய் வீட்டு பிரியாணி, பாய் வீட்டு தலப்பா கட்டி பிரியாணி. பாய் என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். அது பாஸ்மதி இல்ல, இது என்ன பாஸ்மதி இல்லையா? இப்ப நம்ம பண்ற பாஸ்மதி இல்லையா? நம்ம பண்றது பாஸ்மதி தான். தலப்பா கட்டி வந்து சீரக சம்பா. நீ தப்பா சொல்லிட்டப்போ பண்ண மாட்டாங்க இந்த தலப்பா கட்டியா. ஸோ இது வந்து சீரக சம்பா பிரியாணி, பாய் செய்த சீரக சம்பா பிரியாணி. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போடுறோம், பார்த்துக்குங்க. 2 டீஸ்பூன் இல்லை 3 போடுறாரு தம்பி. சூப்பர். தம்பி கிடையாது, மாஸ்டர். மாஸ்டர் சொல்லுங்க. தம்பி இல்ல, மாஸ்டர், பிரியாணி மாஸ்டர். ஒரு டான்ஸ். ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். காகாவலி மாதிரி இருக்குது. அதுவும் அண்டங்காகாவலி. மவனே லவ் பண்ணி மேல வரும். வேணாம் அப்படியே இருக்கட்டும். நர்ஸு பொண்ணு காதலி காதலிங்க நம்பமடா. உப்பு தேவையான அளவு.
வேணும்னா நம்ம லாஸ்ட் போட்டுக்கலாம். மாஸ்டர் என்ன மாஸ்டர்? வேணும்னா நம்ம லாஸ்ட் போட்டுக்கலாம். வேணும்னா லாஸ்ட்ல போட்டுக்கலாமா? இல்ல வேணாம். இல்ல கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணுவோம் சிக்கன். சரி விடு ப்ரோ, உங்களுக்கு அதான் இது வாங்க, அதை எடுத்துக்கங்க. தவாவா கீழே இருக்கிறது இது இல்ல ப்ரோ, இது வேண்டாம். ஏன்? சிக்கன் டீப் ஃப்ரை பண்ணுவோம், எண்ணெயில ஃபுல்லா அடிப்பாங்க. 65 வரதானே பண்றோம். ப்ரோ நீங்க என்ன பண்றீங்க? சிக்கன் மஞ்சூரியன். ப்ரோ நீங்க என்ன பண்றீங்க? அடுப்பை பற்ற வைக்கிறேன். அடுப்பு பத்த வைக்கிறோம். சூப்பர் ப்ரோ. அடுப்பை பற்ற வச்சு நீங்க முன்னால உட்காந்துக்கிறீங்களா இல்ல? ப்ரோ இதெல்லாம் கட் பண்றது. கபாப் பொடி தானே ப்ரோ 65. ஆமா. இதுதான் ஆல்ரெடி இருக்கு. இது எத்தனை இருக்கு? எல்லாம் போடுங்க. இது மட்டும் எங்க பத்தோம்? வாங்கியாச்சு, அதெல்லாம் போட்டாச்சு. என்ன எங்க? ப்ரோ என்ன கடையில தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் அம்மி என்ன போட்டிருக்க? கொரியாண்டர் பவுடர். அடி பிடிக்கிறாடே தம்பி. ப்ரோ நீங்க என்ன பண்ண போறீங்க சொல்லவே இல்லை. சிக்கன் 65 பண்ண போறோம். ஆனா சாப்பிட போறது சிக்கன் மஞ்சூரியன். சூப்பர். பாய் நீங்க? கரம் பானி. கரமா? அதோ அதுல இருக்கு கரம். கரம் அங்க இருக்கு பாய். ஏதோ இப்பதான் வாசம் வர மாதிரி எங்கேயோ ஃபீல் ஆகுது. பிரியாணி மசாலா போடலையாடா தம்பி? பிரியாணி இந்த மசாலா போடலாமா? அம்மா பிரியாணி மசாலா வாங்கிட்டு வந்தாங்களா? இல்ல பிரியாணி மசாலா வாங்கிட்டாங்க. பிரியாணிக்கு பிரியாணி மசாலா போடாம நம்மளா போடுறோம் பிரியாணி மசாலா. அதை போட்டா கேவலமா இருக்கும். பிரியாணி மசாலா போட மாட்டாங்களாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், கறி மசாலா, கரம் மசாலா இதெல்லாம் போட்டு பண்ணுவோம். சூப்பரா இருக்கும். அப்படி சொல்லுங்க. ஒன்ஸ் மோர். சொல்ல மாட்டேன். இல்ல உங்க ஆடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கும், நான் எக்ஸாக்ட் பண்ணிப்பேன். முதல்வன் 65 சிக்கன் ரெடி பண்ணிட்டீங்களா? இன்னும் ப்ரோ அதெல்லாம் போட்டிருக்கீங்க. சூப்பரா இருக்கும். அதனால அந்த ஏன் ஈர சாப்பிட மாட்டீங்க? We are decent guys. எனக்கு இதை பிடிக்காது. தயிர் பிடிக்காது. தயிர் ஊத்துனா நீ என்ன சொல்ல தயிர் சாப்பிட மாட்டேன்னு? தயிர் மட்டும் நான் தயிர் சாப்பிட மாட்டேன். தயிர் வெங்காயமே சாப்பிடுவேன். அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணாதீங்க. மிக்ஸ் பண்றீங்களா? இருக்கு பாரு, இங்க ஒரு தயிர் இருக்கு. நீ இல்ல மூட்டன் சைடா அப்படிங்கிறியா? என்ன அப்படிலாம் இல்லை ப்ரோ. அம்மா வெங்காயத்தை நம்ம வெங்காயம் கட் பண்ண வேலை தயிர் வெங்காயத்துக்கு போடுற தம்பி. மாட்டு கொழுப்பை பின்பு சிக்கனு 1 கிலோ. பிரியாணி வாசம் வருது இப்பவே. அம்மா தக்காளி போடல. ஏய் போடுறா தக்காளிய. என்ன சிக்கன வெளியே. ஏய் தம்பி தக்காளி போட்டியாடா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா சிக்கன் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. ஒண்ணும் இல்ல போடுங்க. அப்படியா? பாய் மிளகா போட்டீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. பிரச்சனை இல்லையாம்மா? கமெண்ட் பண்ணுங்க. பிரச்சனை இல்லையான்னு. போதும். அப்ப இந்த தக்காளி நம்ம வேற ஏதாவது பண்ணும்போது வச்சுக்கலாம். கஷ்டப்பட்டு வெட்டும்போது சொல்லிக்கலாம். வெங்காயம் போடணும். வெங்காயத்தோட மாங்காய் கடிச்சு
இந்த பக்கம் 65க்கு சிக்கனு, இந்த பக்கம் பிரியாணிக்கு சிக்கனு. வீடியோ போடுறது நான் ஊர் இடம் கேட்குறேன் கரெக்டா? ஊத்துறா தூக்கி ஊத்து. ஒரு கிலோக்கு எத்தனை லிட்டர் தண்ணி ஊற்றணும்? 1.25. ஒன்று கூட ஊற்றிருக்க மாட்டேன். அது 2.25 ப்ரோ. எத்தனை கிலோ அரிசிடா தம்பி? 1 kg. மசாலா பத்தாவது நினைக்க கொஞ்சம் போட்டுக்கோ. இனிமேலாம் போடக்கூடாது, இனிமே போட்டா அவ்வளோதான். இனிமே உப்பு போடலாம், அவ்வளோதான். கிண்டி விடுறா. சரிடா முட்டுறா நீ அப்படிங்கிறியா? வச்சிருந்தீங்க போல. தண்ணி ஊத்து. வெறும் தண்ணி மட்டும். டேய் உனக்கு மட்டும் தனியா சொல்ல மாட்டா போனா அந்த பக்கம் அப்படிங்கிறாங்க. நீ எடுத்துக்கோ. நீ ரூம் இல்ல, பரவாயில்ல, நீ ரூம் இல்ல, அதனால உனக்கு கம்முன்னு இருக்கிற. யார் வேணா சொல்ல முடியும் அப்படிங்கிறியா நீ? கரெக்டா இருக்கு. கரெக்டா இருக்கா? ஏலக்காய் போடல தானே? ஏலக்காய் 3 தான் இருந்துச்சு, அது மட்டும் தான். நல்லா இங்க பாரு, இந்த எங்க பிரியாணி செய்யறோம் முடிச்சிருக்காரு. பிரியாணி முடிஞ்சிருச்சு, ஆக போகுது. நம்ம பிரியாணி சாரி நீங்க சொன்ன மாதிரி தவா, இப்ப அந்த தவாலையே செஞ்சுக்கலாம் போல, சிக்கன் இருக்கிற ரேஞ்சுக்கு. இப்போ தண்ணி ஊற்ற மாட்டோம்னு சொல்லிட்டு போதும். ப்ரோ இது சிக்கன் இல்ல ப்ரோ, மாவு ப்ரோ. வேணுமா தான் ஆக போட்டுக்கலாம். அப்ப நான்ல எடுக்க ஆரம்பிச்சா 2 எடுப்பேன் பாக்குறீங்களா? மாவு இருந்தாங்க. செஃப்கிட்டே சொன்னீங்கன்னா அவர்தான் இது வரைக்கும் ஐயா வச்ச செருப்பால ஒன்று அடிப்பண்டா. போடா டேஸ்ட் பண்ணிட்டுமா ஒன்று? இந்தாங்க நீங்களும் முறுக்கு சாப்பிடுங்க. இல்லை மாவு இல்லை, இந்தாங்க முறுக்கு சாப்பிடுங்க நீங்களும். இருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். ஒரு போஸ்ட் கொடு. தம்பினுக்க குடுறா. ஆலாம் கொடுக்க மாட்டேன். ஏய் குடுறா. வீடியோல வர போற. திரும்ப ஓபன் பண்ணிடுறேன். சாபு 3 போட்டு சாப்பிடி வேலோ. பாருங்க கரெக்டாக இருக்குல்ல? கீரந்தா கரெக்டாக வருதுல்ல? தெரியல ப்ரோ, மீனை மட்டும் போட்டு ப்ரோ போயிருக்காங்க. நடுவில் ஒன்று போட்டுருங்க. ஞாயிற்றுக்கிழமை சிக்கனும் மீன் வாசனை வராமல் என்னங்க பண்ணுறது? எல்லாமே பார்த்து பிரியாணி செஞ்சு முடிச்சாச்சு. பிரியாணி ஆகிட்டு இருக்கு. அங்கே கீழே வந்தாச்சு, சொதப்பிடுச்சு. இங்கே வந்து மஞ்சூரியன் ஆகிட்டு இருக்கு.
இது வந்து ஃபிஷ் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான், இங்கே ஃபிஷ் ஃப்ரை வந்துருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்கெல்லாம் சாப்பிடுவோம். சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி நாங்கள் வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஒரு மணி தான் நல்லா கிழக்கெல்லாம் ஜாலியாக இருந்துச்சு. காட்டுங்க ஐயா, அதெல்லாம் பிரியாணி கடை பீஸ் ஒரு பீஸ் பிரியாணி கிண்டுங்க, பிரியாணி கிண்டுங்க. ஃபுல்லாமா? ஆமாம், சிக்கன் மஞ்சூரியன். நைஸ் ப்ரோ, நைஸ் ப்ரோ. ஆளுக்கு ஒரு கரண்டி வச்சிருக்கோம் நல்லா கரெக்டாக. பிரியாணிலாம் கிடக்கும்.